வணக்கம். இக்காணொளியின் வாயிலாக பழங்காலத்தில் தமிழ் பெண்களின் நிலை மற்றும் உரிமைகள், அதேபோன்று வேத காலத்தில் பெண்களின் நிலை மற்றும் உரிமைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலில் பழங்காலத்தில் தமிழ் பெண்களின் நிலை மற்றும் உரிமைகள். பொதுவாக தமிழகத்தை பொறுத்தளவில் நாள்தோறும் ஏராளமான தொல்லியல் சான்றுகள் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. இவைகள் ஒன்றை நமக்கு சுட்டி காட்டுகின்றன: தமிழர்கள் எவ்வளவு தொன்மையானவர்கள் என்பதை சுட்டி காட்டுகின்றன. இவற்றிற்கு மற்றொரு உறுதுணையாக சான்றாக திகழ்வது நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. அது என்ன பழந்தமிழ் இலக்கியம் அப்படின்னா, இலக்கணத்தை தவிர்த்துவிட்டு இவற்றை நாம் 17 மெய்கணக்கு நூல்கள் என்று கூறுகின்றோம். அதாவது ஒரு 18 நூல்கள். அவற்றை இரண்டாக பிரித்திருக்கின்றோம். 8 தொகை நூல்கள் எனவும் 10 பாட்டு எனவும் பிரித்திருக்கின்றோம். இயல்பிலே இவற்றை தொகுக்கப்பட்ட தொகை நூல்கள் என்று கூறுவார்கள். அது என்ன தொகை நூல்கள்? அது ஏன் தொகுக்கப்பட வேண்டும் அப்படின்னா, 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் வாழ்ந்த எளிய தமிழ் மக்களால் இயற்றப்பட்ட பல தமிழ் பாடல்களை பிற்காலத்தில் ஒரு மன்னனின் ஆணைக்கிணங்க புலவர்கள் அவர்களுக்கு கையில் ஆங்காங்கே தேடி கிடைக்கப்பெற்ற பாடல்களை கொண்டு வந்து அவற்றை வகை பிரித்து தொகுத்து அவற்றிற்கு பெயரிட்டார்கள். அவற்றைத்தான் நாம் 8 தொகை நூல்கள் எனவும் 10 பாட்டு எனவும் அழைக்கின்றோம். அதாவது அவர்கள் கைகளுக்கு கிடைக்காமல் போயிருக்கக்கூடிய பாடல்கள் மிகுதியாகவும் இருக்கலாம். அவர்களுக்கு கிடைத்த பாடல்களை அவர்கள் தொகுத்து நமக்கு தந்தார்கள். இவைகள் கூட சிதைக்கப்பட்டது பிற்காலத்தில். 19ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியில், அதாவது 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உவே சாமிநாதர் அவர்கள் மற்றும் சி.வே. தாமோதரனார் போன்ற தமிழ் அறிஞர்கள் இந்த தொகுக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட தொகை நூல்களை மீண்டும் கண்டறிந்து அச்சேற்றி நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த 18 நூல்களில் இன்னும் நமக்கு கிடைக்காத பல பாடல்களும் உண்டு, சிதைக்கப்பட்ட பாடல்களும் உண்டு. இவற்றைத்தான் நாம் தொகை நூல்கள் என்று கூறுகின்றோம். தொகை நூல்களின் வாயிலாக பழங்காலத்தில் நம்முடைய தமிழ் பெண்களுடைய நிலை மற்றும் உரிமைகளை நாம் அறிந்து கொள்ள இயலுகிறது. குறிப்பாக நம்முடைய தமிழில் இயற்றப்பட்ட பெரும் இலக்கியமான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்றவை பெண்களை தலைவிகளாக கொண்டு இயற்றப்பட்ட பெருங்காப்பியம் என்று கூறலாம். இதே போன்றுதான் இந்த 8 தொகை 10 பாட்டு நூல்களிலும் நமக்கு ஏராளமான பெண் புலவர்களின் பாடல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. அவ்வாறு நான் இன்று உங்களோடு ஒரு பெண் புலவரை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவரின் பெயர் வன்னி குயத்தியார் என்பவர். இவர் சோழ நாட்டில் வாழுகின்றார். இவருடைய காலத்தில் கரிகால் பெருவளத்தான் என்கின்ற ஒரு சோழ மன்னனாக ஆட்சி புரிகின்றார். அப்பொழுது ஒரு போர் நிகழ்கிறது. சோழன் கரிகால் பெருவளத்தானுக்கும் ஒரு சேர மன்னனுக்கும். இந்த போரிலே சேரன் தோல்வியுற்று நாணமுற்று வடக்கிருந்து உயிர் நீத்து விடுகின்றான். இதை கண்ட அந்த வன்னி குயத்தியார் என்கின்ற பெண் சோழன் கரிகால் பெருவளத்தானிடம் இவ்வாறு கூறுகின்றார்: கரிகால் பெருவளவா, நீ யார் தெரியுமா? உன்னுடைய பாட்டன் முப்பாட்டன் பூட்டன் எல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர்கள்லாம் அந்த காலத்திலேயே கடலில் காற்றின் போக்கை அறிந்து அதற்கேற்ப பெரிய மரக்கப்பல்களை கடலில் செலுத்தியவர்கள். அத்தகைய வலிமையான ஆற்றல் உடைய வழியில் தோன்றியவன் தான் நீ. இந்த போரில் உன்னிடம் தோற்றானே சேரன், அவன் உன்னை விடவும் நல்லவன். நீ வெற்றி பெற்றாய். ஆனால் அவன் வடக்கிருந்து உயிர் நீத்தான். அவன் மிகவும் நல்லவன் என்று கூறுகின்றான். அந்த பாடல் மிகவும் இனிமையான பாடல். நழியிரு முன்னீர் என்று இந்த காணொளி கூட கிடைக்கப்பெறுகிறது. இந்த பாடலில் நீங்கள் உங்களுடைய மனதை ஈடுபடுத்தினால் மீளவே முடியாது. அவ்வளவு அழகான பாடல், ஒரு வரலாற்றை நமக்கு தருகின்ற பாடல் என்று கூறலாம். இந்த பாடலிலே குறிப்பாக நாவாய் என்று இடம்பெறுகிறது. பழங்காலத்தில் பெரிய மர கப்பல்களை தமிழர்கள் நாவாய் என்று அழைத்திருக்கின்றார்கள். அதைவிட சிறிய அளவை கொண்டவையை கலம் என்றும் அழைத்திருக்கின்றார்கள். அதன் பிறகு படகு, அவற்றை விட சிறியவற்றை நாம் தோணி, அவற்றை விடையும் சிறியவற்றை நாம் மிதவை என்றும் அழைத்திருக்கின்றோம். கலத்தை, நாவாயை குறித்து நான் ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டிருக்கின்றேன். அதை இந்த இணைப்பின் கீழே நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். காணாதவர்கள் அதை சென்று காணவும். அந்த பாடல் இவ்வாறாக தொடங்குகின்றது: நழி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு வரும். அதாவது நழி இரு முன்னீர் அப்படின்னா நீர் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய கடல். இந்த கடலில் நாவாய் ஓட்டி இருக்கின்றார்கள் உன்னுடைய முன்னவர்கள். எப்படி தெரியுமா? வழி தொழில் ஆண்ட அப்படின்னு வருகிறது. வழி என்றால் காற்று. காற்றின் போக்கை அறிந்து அதன் இயல்புக்கேற்ப மரக்கலங்களை ஓட்டிய உறவோன் மருக, அந்த வலிமையான ஆற்றல் மிகுந்தவர்களுடைய
வழியில் வந்தவனே என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, இன்னொரு தொடர் அதே பாடலில் இவ்வாறு இடம்பெற்றிருக்கும். வென்றோய் நின்னினும் நல்ல நன்றே என்று கூறுகின்றார். நீ வெற்றி பெற்றாய் சேரனை, ஆனால் அவன் முன்னை விடவும் நல்லவன் என்று இந்த வெண்ணிக்குயத்தியார் ஒரு சோழ மன்னனை குறித்து பேசுகின்றார். அக்காலத்தில் ஒரு தமிழ் பெண் புலவர் ஒரு மன்னனிடம் இவ்வாறாக பேச முடிகிறது என்று எண்ணும் பொழுது வியப்பாக இருக்கிறது அல்லவா? அக்காலத்திலே எல்லா தரப்புப்பட்ட எளிமையான தமிழ் மக்களும் நல்ல கல்வி அறிவு உடையவர்களாக விளங்கியிருக்கிறார்கள், குறிப்பாக பெண்களும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ களம் செய் கோவே அப்படின்னு வருது. களம் செய்யக்கூடிய அந்த மண்பானை செய்யக்கூடியவர்களை எளிமையான மக்களை கோ என்ற சிறப்பு பெயரானும் அழைத்திருக்கின்றார்கள். அதே போன்று எளிய மக்களின் பெயர்களை மன்னனுக்கும் புலவர்களுக்கும் சூட்டியிருக்கின்றார்கள். இப்போ உழவர் என்கின்ற ஒரு பெயரை ஒரு மன்னனை சிறப்பிக்கவும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். வில்லேழ் உழவர் என்று வருகிறது. ஒரு மன்னனை சிறப்பு செய்ய உழவர் என்கின்ற ஒரு பெயரை கொடுத்து சிறப்பித்திருக்கிறார்கள். அதே போன்று புலன் நா உழவர் என்று ஒரு புலவரை சிறப்பு செய்ய உழவர் என்கின்ற ஒரு சிறப்பு பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. எளிய மக்களும் வேறுபாடின்றி வாழ்ந்திருக்கிறார்கள். வேதகால பெண்களின் நிலை மற்றும் உரிமைகளை இப்பொழுது காணலாம். பள்ளி நாட்களில் வேதகால பெண்கள் என்று நாம் பயிலும் பொழுது 2 வேதகால பெண்களினுடைய பெயர்கள் பள்ளி நாட்களிலிருந்து இன்று வரை என் மனதை விட்டு நீங்காமல் இருக்கிறது. ஒன்று கார்க்கி, மற்றொன்று மைத்ரி. வேதத்தையும் அதை குறித்து ஆய்வு செய்பவர்களும் கூறுவது இந்த 2 பெண்களும் வேதத்தில் சிறப்புடையவர்களாக இருந்தார்கள் என்று கூறுகின்றார்கள். ஒன்று கார்க்கி, மற்றொன்று மைத்ரி. அதாவது வேதத்தினுடைய ஒரு பகுதியாக அவர்கள் கருதுவது உபநிடதம். அதாவது இது ஆன்மத் தேடலை குறித்தது. நான் யார், எனக்குள் சிந்தனை செய்கிறதே இது என்ன, மனம் என்பது என்ன, புத்தி என்பது என்ன, இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவது எது, இறப்பிற்கு பின்னால் இந்த உயிர் எதை நோக்கி செல்கிறது என்பதை குறித்த ஒரு ஆன்ம தேடல், ஒரு அறிவு தேடலை தான் உபநிடதம் என்று கூறுவார்கள். குறிப்பாக ஈஷோபனிஷத், கதோபனிஷத், மாண்டுக்கியோபனிஷத், கேனோபனிஷத், முண்டகோபனிஷத் அப்படின்னு அந்த உபநிடதங்கள் பல வகையாக உண்டு. அதில் இந்த கதோபனிஷத் என்பது ஒரு நசிகேதன் யமனுடன் ஆன்ம உரையாடல்களை நிகழ்த்துகின்ற ஒரு உரையாடலாகத்தான் இருக்கும். இது ஒரு அறிவு தேடல், இது ஒரு தனி உலகம். ஆனால் இங்கு குறிப்பிடப்படுவது இந்த அறிவு தேடலை உடையவர்களாக இந்த பெண்கள் அந்த காலகட்டத்தில் விளங்கினார்கள் என்று வருகிறது. இதை குறித்து நான் 2 நாட்களுக்கு முன்பு கட்டுரைகளை பயில தொடங்கினேன். ஏறக்குறைய ஒரு 15 கட்டுரைகளை நான் வாசித்தேன். அதாவது கார்க்கி, மைத்ரி இவர்கள் வேத காலத்தில் சிறப்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். எவ்வாறு சிறப்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றால் அறிவு தளத்தில் அவர்கள் சிறப்புடையவர்களாக இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். நான் பயின்ற கட்டுரைகள் அனைத்தும் வேதகால பெண்களை சிறப்பித்து கூறுகின்ற கட்டுரைகள். வேதகாலத்தில் சிறப்புற்றிருந்த கார்க்கி, மைத்ரி போன்ற இதர பெண்களை அவர்கள் சிறப்பித்து கூறுகின்ற கட்டுரைகளில் அந்த பெண்கள் இயற்றிய ஒரு பாடலை கூட அவர்கள் மேற்கோள்களாக காட்டவில்லை. குறிப்பாக கார்க்கி, மைத்ரேயி போன்றவர்கள் வடமொழியில் ஏதேனும் ஸ்லோகங்கள் ஏற்றியிருக்கிறார்களா அல்லது அவர்களை பற்றி வேறு ஏறாவது ஸ்லோகங்கள் ஏற்றியிருக்கிறார்களா என்று ஒரு ஸ்லோகத்தை கூட அவர்கள் மேற்கோளாக தரவில்லை. ஆனால் கட்டுரைகள் ஒன்றை தெளிவாக விளக்கியது. அக்காலகட்டத்தில் அவர்கள் மக்களை 4 வகைகளாக பிரித்திருக்கின்றார்கள். அதை அவர்கள் வர்ணம் என்று அழைப்பார்கள். அதில் 3 படிநிலைகளில் இருக்கக்கூடிய, அதாவது 3 வருணத்தாருக்குத்தான் வேத கல்வி அளிக்கப்பட்டது என்றும் 4ஆம் வருணத்தாராகிய எளிய மக்களுக்கு வேத கல்வி மறுக்கப்பட்டதும் என்றும் கூறுகின்றார்கள். இந்த காணொளியை காண்கின்றவர் வடமொழியில் எவரேனும் நன்கு தேர்ச்சி உடையவர் எனில் கார்க்கி, மைத்ரேயி அவர்கள் இயற்றிய ஸ்லோகங்களை பதிவிடுங்கள். நாங்களும் தெரிந்து கொள்வோம், மகிழ்வோம். பழங்காலத்தில் தமிழர்களிடத்தில் அடிமட்டத்திலிருந்து அரசன் வரை, அதாவது எளிய மக்களிடத்திலிருந்து அரசன் வரையிலும் அனைவரும் கல்வி கற்றவர்களாக விளங்கியிருக்கின்றார்கள். அதைத்தான் நமக்கு வெண்ணிக்குயத்தியாரும் ஔவையாரும் இன்ன பிற பெண் புலவர்களும் காட்டுகின்றார்கள். பழங்காலத்தில் தமிழர்களிடத்தில் பெண்கள் சிறப்புற்று இருந்திருப்பது மிகவும் மனதிற்கு ஓப்பாக இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நீங்கள் கருதினீங்கன்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.